இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆஃப்டர் ராவில் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்லாஷில் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு நம்மளை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாரம் ராவோட மெயின் இவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் வர்சஸ் ஜே ஈசோ. இவங்க ரெண்டு பேருக்கு நடந்துச்சு. ஜே ஈசோ தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரெஸ்ல்மேனியா ஃபர்ஸ்ட் டைமா டிஃபெண்ட் பண்றாரு. அதனால இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜே ஈசோ கந்தரை ஜெயிச்சு கந்தரை சப்மிஷன் பண்ண வச்சு வந்திருக்கிறாரு. அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போனுச்சு. இந்த மேட்சை ஜே ஈசோ ஸ்பியர் போட வரும்போது அதை அப்படியே வந்து பெடிகிரியா கன்வெர்ட் பண்ணாரு செத் ரோலின்ஸ். அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ்க்கு சப்மிஷன் போட முயற்சி பண்ணாரு ஜே ஈசோ. அதுலேருந்து செத் ரோலின்ஸ் எஸ்கேப் பண்ணாரு. செத் ரோலின்ஸ் ஸ்டாம்ப் போட்டு அதுலேருந்து பின்ன கட் பண்ணாரு. ஒரு கட்டத்தில் செத் ரோலின்ஸ்க்கு சூப்பர் கிக் விட்டு ஸ்பியர் போட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட் ரஷ் போடுவார். அப்பயும் செத் ரோலின்ஸ் பின் அவுட் கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் வந்து இந்த மேட்சை டிஸ்ட்ராக்ட் பண்ணார். டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பேரன் பேக்கர் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது செமிஜெயின் சப்போர்ட்டாக வச்சு அது செத் ரோலின்ஸ் எகெயின்ஸ்டாக செமிஜெயின் ஒருவர் ஜே ஈசோக்கு சப்போர்ட்டாக இந்த மேட்ச்சில் வந்து ஜே ஈசோக்கு சப்போர்ட்டாக வந்த செமிஜெயின் அப்படியே வந்து பேரன் பேக்கரை போட்டு அடின்னு அடிப்பார். அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் தள்ளி விடுவார். ஒரு கட்டத்தில் வந்து ஜே ஈசோ ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஜெயிக்கல. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ரிசல்ட்டே வரல. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் பேரன் பேக்கர் செமிஜெயின் ஜே ஈசோ அட்டாக் பண்ணும்போது சிஎம் பங்கு வரும்போது ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்து இவங்க எல்லாருமே போட்டு அடிப்பார். ஜே ஈசோ செமிசைனையும் காப்பாற்றி விடுவார். சிஎம் பங்கையும் வச்சு சிஎம் பங்கு வந்து செத் ரோலின்ஸ் வச்சு ஒரு 4 அடி நொறுக்கி விடுவார். அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கருக்கு சேரெல்லாம் வச்சு வெளுத்து வாங்கிடுவார். இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் பால் ஹியூமன் செத் ரோலின்ஸையும் பேரன் பேக்கரையும் இழுத்துட்டு போயிடுவார். ஸ்டேஜில் நின்று செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிஎம் பங்கும் செமிசைனும். ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் ஜே ஈசோ. அதுக்கப்புறம் இவங்க ஜே ஈசோ சேர்த்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைடில் ஜே ஈசோ கை கொடுத்துக்கிட்டு போக ஆரம்பிப்பார். கை கொடுத்துக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு பக்கமாக கை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜே ஈசோக்கு ஒரு பஞ்ச் விழும். அந்த பஞ்ச் வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் எங்கடா கடைசி வாரம் பேக்லாஷ்க்கு முந்தின வாரம் இதான் ரான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பேக்லாஷில் நடக்க போகிற ஃபைட்டுக்கு லோகன் பால் காணணும் நினச்சா கடைசியில் ஆஃப்டர் ராவில் வச்சு ஒரு பஞ்சு வைப்பார். பஞ்சு வச்சோடனே ஜே ஈசோ அப்படியே படுத்துருவார் வலி தாங்க முடியாமல். ஜே ஈசோ படுத்தோடனே செமிசைனும் சிஎம் பங்கும் போய் லோகன் பால் அட்டாக் பண்ண துரத்துவாங்க. ஆனால் ஓடிடுவார். ஓடினோடனே செமிசைன் ரொம்ப காண்டாயிடுவார். ஏன்டா இப்படி அடிச்சுட்டேன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பேக்லாஷில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் வந்து என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி இப்போ கிளியராக இருக்குது. இந்த மேட்ச்சில் லோகன் பாலுக்கு சப்போர்ட்டாக செத் ரோலின்ஸ் அல்லது பேரன் பேக்கர் அல்லது பால் ஹியூமன் யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ண வரலாம் ஜே ஈசோவை. அப்படி ஜே ஈசோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது செமிசைன் சிஎம் பங்கு இவங்களாம் ஹெல்ப்புக்கு வரலான்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனாலவே இந்த பேக்லாஷ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து நடந்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.